லேடி டாக்டர் ஒருத்தவங்க சாரா ராமச்சந்திரன் பேர். அவங்க வந்து ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இந்த சைடு திண்ணையில இந்த முட்டை இப்படி கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். கோமா உட்காந்துருக்கான். எதுக்கு? இல்லை அவங்க வந்து நான் ஏவிஎம் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன், நான் பார்க்கணும் செட்டியாரன்னு சொன்னான், அதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அவனை பத்தி நான் சொல்லாம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவன் கோவமா இருக்கான். அப்போ வந்து மத்தியான நேரம் ஃபாதர் தூங்கிட்டு இருக்காரு மாடியில், ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எழுந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த பையனை கூட்டிட்டு போய் மாடியில் காட்டினாங்க. பின்னாடி வீட்டில் 2 பக்கம் ஸ்டெப் இருக்கும், பேக் சைடில் ஒரு ஸ்டெப் மாதிரி போகும். அதில் கூட்டிகிட்டு நான் போனோடனே யாருப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன் ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ஒன்று எங்கே ஆக்ட் பண்ண அப்படின்ட்டு அந்த லைட் அப்படி திருப்பி அந்த பையன் மேலே போட்டார். அந்த பையன் உடனே சல்தி கா நாம் காடியிலேருந்து பாட்டு, அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சீனு, அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணி காட்டினோம். ஃபாதர் சொன்னாரப்பா இந்த பையனை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு கொண்டு போய் நீ டைரக்டர்ட்டையும் ஜெமினி கணேசன் சாவித்திரிலாம் கூட காட்டுன்னு. எதுக்கு பிச்சின்னு? இல்லைப்பா அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, இந்த பையனை அந்த பையன் ரோலுக்கு போட்டுக்கலாம், கடத்துறோம் நம்மளால். நான் அதுக்கு தான் தேசிய ராணியை ஃபிக்ஸ் பண்ணுறோம், 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். போப்பா தேசியரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த பையன் ரொம்ப பிரமாதமாக வருவான்ப்பா. எனக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், அந்த காலத்தில் இப்படி கமலஹாசன் வருவார்னு என் மைண்டில் எனக்கு தோணலை. எங்கள் ஃபாதர் கண்ணில் அந்த கமலஹாசன் பையன் வந்து தட்டுப்பட்டா. ஸோ உடனே அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே ஷூட்டிங் நடந்தது பின்னாடி மாந்தோப்பில். இன்னொன்று எல்லாருக்கும் அந்த பார்த்த உடனே பிடிச்சி போச்சு கமலஹாசனை.